ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 143வது திருப்பெயர் நாமா மகாபாசாஜ நமஹா. பேரொளியே உருவானவனுக்கு நமஸ்காரம். பேரொளின்னு சொல்லக்கூடியது பகவானுடையது மட்டும்தான். அதற்கு முன்னாடி மற்றவை எல்லாமே மின்மினி பூச்சி தான். இந்த கருத்தை கட்டோபனிஷத்தானது நதத்ர சூரியோ பாத்தின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோஜம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாசி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதாவது பகவானுக்கு எதிரில் சூரியன் ஒளிவிட்டுன்னு இருக்கிறது கூட தெரியறதில்லை. சந்திரன், நட்சத்திரம், மின்னல் இதெல்லாமும் ஒளிர்வதில்லை. அக்னி எங்கே தெரிய போகிறதப்போ தங்களையே விளக்கிக் கொள்ள முடியாத இவைகளெல்லாம் தங்களுக்கு காரணமான பரம்பொருளை எப்படி விளக்க முடியும்? பரம்பொருள் விளங்குவதால் மாத்திரம்தான் இவைகளும் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றனன்னு ரொம்ப அழகாக சொல்கிறது. அதனால் எதெல்லாம் பேரொளியாகவும் மகா தேஜஸாகவும் இருக்கோ அது பகவான் தானே ஒழிய வேறு எதுவுமே இல்லை. எதெல்லாம் விசேஷம் ஒன்று காணப்படுறதோ அது எல்லாமே என்னுடைய அம்சத்திலேருந்து இருக்கிறதா தான் தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு பகவான் கீதையிலையும் சொல்வதனால எல்லா ஒளிகளுக்கும் மூலமான ஒளியாகவும் பேரொளியாகவும் இருக்கக்கூடியவர் பகவான் தான். அப்படி இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.